எங்களோட அந்த ஜோசி சொல்றது உனக்கு முக்கியமா போச்சுல. இந்த அப்படி அழுவுறீங்க, எனக்கு கஷ்டமா இருக்குடா. நீங்க எவ்வளவு பதறிட்டோம் தெரியுமாண்ணே? இதை பத்திலாம் கொஞ்சம் கூட யோசிக்காம யாரோ ஏதோ சொல்றாங்கன்னு இப்போ ஓரளவுக்கு யோசிச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கடா. எங்களா தேட்டு இருந்தோம் தெரியுமா? நீ இல்லாம இந்த வீட்டுல எங்களால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. எப்படி எங்களால விட்டு போக தோணுச்சு? என் 2 பொண்டாட்டி நான் தான் கொண்டு இந்த ஊருக்காரங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்கடா. ஆனா கொன்னனா இல்லையான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ வரைக்கும் அவமானப்படுத்திட்டு தான் இருக்கானுங்க. இத பாக்குறப்ப என்னெல்லாம் பேசுறானுங்க. நான் என்ன ஒண்ணு மாதிரி இந்த வீட்டை விட்டு ஓடிட்டேனா இல்ல ஊரை விட்டு ஓடிட்டேனா? எல்லாத்தையும் தாங்கிட்டு இங்க தானே இருக்கேன். உன் தம்பி எல்லாம் என்ன பெருசா எனக்கு மரியாதை கொடுத்தா நடத்துறானுங்க. இந்த ஊர் என்ன தப்பா பேசிருச்சே, என் மகன் என்ன தப்பா பேசிட்டானே அப்படின்னு நான் இந்த வீட்டை விட்டு ஓடிட்டேனா இல்ல ஊரை விட்டு ஓடிட்டேனா? பேசுறவன் பேசுவான்டா, 1000 பேசுவான்டா. ஆனா நமக்கு தெரியணும் நம்ம சரியா இருக்கமா இல்லையான்னு நமக்கு தெரியணும். நம்ம மனசாட்சிக்கு தெரியணும். ஒரு ஜோசியக்காரன் சொன்னா பைத்தியக்காரன் உடனே இவர் கட்ட வேட்டியோட வீட்டை விட்டு போயிட்டானா. வீட்டும் நல்லா இருக்குடா உன் வியாக்கியானம். அவன் ஒரு கிறுக்கு பையனா அந்த ஜோசியக்காரன். அவன் சொன்னானா உடனே வீட்டை விட்டு போயிருவியா? வீட்டை விட்டு போற வயசாடா இது? கிறுக்கு பையல. உனக்கு வேணும் தான். நாங்கெல்லாம் அவன் தம்பிகளா போயிட்டோம். இல்லன்னா இதே மாதிரி எங்க கிட்ட இருந்து உனக்கு வந்திருக்கும். காலையில இருந்து யாரும் ஒழுங்கா தண்ணி கூட குடிக்கலண்ணா. மா, அண்ணனை எங்க பார்த்து கூட்டிட்டு வந்தீங்க? நாம தாண்டா சோறு தண்ணி இல்லாம லோலோன்னு அணைஞ்சு அண்ணனை தேடிட்டு இருந்தோம். ஆனா அண்ணன் எங்க இருந்துச்சு தெரியுமா? நம்ம அனீஸ் வீடு இல்ல. நிஜமாவே அனீஷ் வீட்டுல தான் இருந்துச்சா? ஆமாண்டா.